சென்ற ஆண்டு இறுதியில் வந்து ஒரு பதிவு ஒன்றை போட்டிருந்தாங்க. சுவிஸில் வாழ்கிற மக்களுக்கான இந்த முக்கியமான பதிவு வந்து, அதாவது கோயிலர் ஸ்டோயர் என்று சொல்லப்படுகின்ற வரியை வந்து நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்துக்கு எங்களோட சம்பளங்கள் இருந்து நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம் மாதம் மாதம். அந்த கட்டுகின்ற பணத்தை வந்து எப்படி திருப்பி எடுக்கலாமான்னு ஒரு பதிவு ஒன்றை நாங்கள் சென்ற ஆண்டு இறுதி பகுதியில் வந்து போட்டிருந்தேன். நாங்கள் அந்த வகையில் தான் நான் இந்த முறை எனக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இதில் பார்க்க போகிறேன். என்னென்னு சொன்னால் பலர் வந்து இதில் வந்து கொமெண்ட் பண்ணிக்கணும், இதை விட டிக்டாக் தளத்துலேயும் வந்து கொமெண்ட் பண்ணிக்கணும், இது வந்து சாத்தியம் இல்லை, அப்படி கட்டின பணங்களை நாங்கள் எடுக்க முடியாது என்று பலர் வந்து கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். அதை விட என்னில் நேரில் கண்டவர்கள் பலர் வந்து கூறியிருக்கிறார்கள், உங்களோட பதிவை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இதை வந்து நாங்கள் ஏற்கனவே அதாவது நாங்கள் இந்த கோயிலர் ஸ்டோயர் பணத்தை வந்து திருப்பி எப்படி எடுக்கலாமன்றதுக்கு அந்த ஃபார்முலா நிரப்பி கொடுத்துருக்கின்றோம். இன்னும் பணங்கள் வரவில்லை என்றும் பலர் வந்து அதில் இருக்கின்ற சந்தேகங்களையும் நேரடியாக கேட்டிருந்தார்கள், அதை விட கருத்துக்களாகவும் கேட்டிருந்தார்கள். உண்மையாக மக்களே, இது வந்து நாங்கள் கட்டுற பணம், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணம், அதை வந்து எங்களுக்கு எல்லா டைமில் ஒரு தொகை பணத்தை திருப்பி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் நானும் இந்த ஆண்டும் பல முறை எடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டும் எவ்வளவு பணம் இந்த முறை எனக்கு வந்திருக்கேன்னு நான் ஆதாரத்தோடு காட்டப் போகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னென்னு சொன்னால், கோயிலர் ஸ்டோயர் என்று சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாந்திலே வாழ்கின்ற, அதாவது கூடுதலாக பே ஹவுஸ் வைஸ் வச்சுக்கிறார்களுக்கு அந்த கோயிலர் ஸ்டோயர்னு சொல்லி எங்கள் சம்பளத்தில் மாதம் வந்து கிட்டத்தட்ட அது சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பெற்றது வளமை. அதுமாரி முழு விளக்கத்தை நான் முதலாவது கமெண்டில் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த லிங்கை தாரன், நீங்கள் வந்து அதில் போய் நேராக பார்க்கலாம், பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளலாம். முக்கியமாக வந்து இது வந்து பேக்காட்டோட இருக்கிறார்களுக்கு மிக முக்கியமானது. இது வந்து நாங்கள் கட்டுற அந்த ஸ்டோயரை வந்து எப்படி திருப்பி எடுக்கலாம்ன்றதான் முக்கியமாக. ஆமாம், இந்த பதிவை நாங்கள் சென்ற வருடம் போட்டதில் வந்து நான் கேறதால 4000 பேர் இந்த யூடியூப் தளத்தில் பார்த்துருக்கிறீங்கள். அதை விட வந்து 500 பேர்கிட்ட அதை வந்து பகிர்ந்திருக்கிறீங்க, உங்களோட நண்பர் ஆக்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. உண்மையில மகிழ்ச்சியான ஒரு விடயம். அதை விட டிக்டாக் தளத்தில் வந்து 11,000க்கு மேற்பட்ட ஆக்கள் இதில் வந்து பார்த்துருக்கிறீங்க. ஆனால் என்ன ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்னா, 4000 பேர் இந்த யூடியூப் தளத்தில் பார்த்துருக்கிறீங்க. ஆனால் வந்து எங்களோட இனத்தின் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னு சொன்னால், யாருக்கும் நாங்கள் மற்றவருக்கு என்னத்துக்கு இவருக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ, நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இவர் என்ன முன்னுக்கு வரவோ என்ற எண்ணம் எங்களோட தமிழ் இனத்தில் இருக்கிற ஒரு சாதாரண வளமை. அந்த வளமையில தான் உண்மையான 4000 பேர் பார்த்திருக்கணும். இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கள் வெறும் அந்த நேரம் ஒரு 200-300 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும், விரும்பும் பட்சத்தில் நீங்கள் இந்த எமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரலாம். அது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரும். அந்த வகையில் ஆமாம், நான் விஷயத்துக்கு போவோம். என்னென்னு சொன்னால், இது வந்து கோயிலர் ஸ்டோயர்னு சொல்லப்படுகின்ற பேக்காட்டு இருக்கிறார்களுக்கு நாங்களுக்கு மாதம் வெட்டப்படுகின்ற அந்த பணத்தில் வந்து நாங்கள் திருப்பி எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். சென்ற ஆண்டு கூடுதலான வேலை செய்தபடியாக எனக்கு கொஞ்சம் காசு வந்து கொஞ்சம் குறைய வந்திருக்கின்றது. மற்றும்படி கொஞ்சம் கூட தான் வரும். பலருக்கு 4000-5000 கூட இந்த வருஷம் எடுத்திருக்கணும் என்ற நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மையில மகிழ்ச்சியான விஷயம். தங்களாக வேண்ட பணங்களை அவர்கள் எடுத்தது நல்ல ஒரு மகிழ்ச்சியான விடயம்தான். இருந்தாலும் இந்த எடுக்காதவர்கள் வேணுமான்னு சொன்னால், இந்த பதிவில் வந்து கமெண்டில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த லிங்கை பாவிச்சு அடுத்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களும் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து நாங்கள் அந்த வேலை செய்கிற இடம், முக்கியமாக அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போய் வர செலவுகள் மற்றும் வேலை இடத்துல சாப்பிட்ற செலவுகள்னு சொல்லி அதில் வந்து கூடுதலான பணங்கள் எங்களுக்கு திருப்பி தரும். கட்டாயம் நீங்கள் கல்யாணம் செய்திருக்கணும், குடும்பமாக இருக்கணும், அதை விட 1-2 பிள்ளைகள் இருந்தால் என்ன மாதிரி நல்லது, கூடுதலான பணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆமாம் நண்பர்களே, இதை வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். நான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2600 ரூபா கிட்ட சென்ற அந்த கட்டின பணத்திலேருந்து மீண்டும் திருப்பி வந்திருக்கின்றது. இது உண்மை, பொய்யாக நான் எதுவும் சொல்லவில்லை. சிலதுகளை நான் மறைத்திருக்கின்றேன். இந்த பணத்தின் தொகையை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். என்ன சொன்னால் தெரியும் தானே, சட்ட பிரச்சனைகள் வேறு பிரச்சனைகளுக்காக நல்லவர்கள் சொல்ல முடியாத அதனால் வந்து மற்றதில் நான் மறைச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 2600 சொச்சம் சுவிஸ் பிராங்குகள் வந்து எனக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கின்றது. அதே போல் நீங்களும் பதிவு செய்யுங்கோ. பதிவு செய்யாத நீங்கள் பதிவு செய்யுங்கோ. தற்செயலாக நீங்கள் பதிவு செய்திருந்தால்
நீங்கள் அப்படி இன்னும் வரவில்லைன்னு சொன்னால் ஒரு 2 கிழமை பார்த்துட்டு திரும்பவும் போய் நீங்கள் எங்கே அந்த ஃபார்மை கொடுத்தீங்களோ கமாண்டேலையோ இல்லாட்டி அந்த ஸ்டோயராம் ஸ்டாம்லையோ போய் ஒருக்கா கேட்கலாம், இல்லை டெலிஃபோன் அடிச்சாவது கேட்கலாம். இப்படி நாங்கள் தந்த நாங்கள் இன்னும் அந்த பணங்களோ எந்த விதமான பதிலும் வரவில்லையாண்டு கேட்டு பாருங்கள். மீண்டும் அந்த பையில் தட்டி பார்க்குறானே, சில வேலை தட்டி பார்த்தால் உங்களுக்கு அந்த பணங்கள் கிடைக்கக்கூடிய வேலை ஏறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆமாம் நண்பர்களே, ஒரு மிக நல்ல முக்கியமான விடயம் தான் சுவிஸில் இருக்கிற வாழ்கிற உங்களை அனைவருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி கட்டுறீங்களான்னு சொன்னால் உங்களுக்கு கூடுதல், அதாவது ஆக குறைஞ்ச நீங்கள் குடும்பமாக ஒரு 2-3 பிள்ளைகளோடு இருந்தால் ஒரு ஆக கூட ஒரு 80 சுவிஸ் பிராங்க் தான் உங்களோட வேலையிலேருந்து மாத சம்பளத்திலேருந்து அவர்கள் வெட்டக்கூடும். அது கூட வெட்டினா தான் அவர்களுக்கு இது வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. 80-100 ரூபாய்க்கு உள்ள வெட்டினா வந்து அவைக்கு பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம், அது பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமாம், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.